என்னன்னு நினைக்கிற? வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் வேறொன்று கொள்வாரோன்றான். வீர சுதந்திரம் வேண்டி நின்றவர் வேறொன்று கொள்வாரோன்னா அதே அவன் பேரன் சொல்றான். சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒன்னும் செய்யாதுங்கிறான் எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன். சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி என்னடா செய்யுங்கிறான். கேட்டா பெண்ணிய உரிமை நாங்க தான் பெற்றுக் கொடுத்தோம், பெண்களுக்கு நாங்க தான் பெற்றுக் கொடுத்தோம். என்ன கொடுத்த? அமைச்சரவையில் எத்தனை பெண்ணு சொல்லு? உன் கட்சியில் இப்ப இந்த 26ல எத்தனை பேருக்கு சீட்டு கொடுப்ப சொல்லு? நான் 117 இடம் சீட்டு கொடுப்பேன். பாரதியின் பேரன் கொடுப்பேன், பாவேந்தனுடைய பேரன் கொடுப்பேன், பிரபாகரனின் மகன் கொடுப்பேன். நீ என்னத்தை புடுங்குவேன்னு சொல்லு. என்ன கொடுப்ப? இந்திய துணைக்கண்டத்திலே ஒரு அரசியல் இயக்கம் 117 இடம் பெண்களுக்கு, 117 இடம் ஆண்களுக்கு சம வாய்ப்பை கொடுக்கிற அரசியல் இயக்கம் தொடங்கணும்ல. அது ஜெயிக்கிறதா இருந்தா கொடுக்கலாம். அது கொடுத்தாண்டா ஜெயிக்க முடியும். ஜெயிக்கிறதா இருந்தா கொடுக்கும்ல. நான் கொடுத்து ஜெயிச்சிட்டேன்னா என்ன பண்ணுவேன்? அவன் ஒரு பெண்ணுரிமைவாதி, அவன் ஒரு மானுடன். அவன் ஒரு தனி உலகம். அவன் ஒரு தனி உலகம். என் தம்பி கார்த்திகை செல்வன் சொல்ற மாதிரி அவன் அன்றைய அரக்கிருக்கேன், இன்றைய அரக்கிருக்கேன். நாங்க பேசுறதெல்லாம் என்னத்தையோ பேசி திராப்ல அப்படிங்கிறாப்ல, அப்படி பண்ணிடுவோம்ன்றாப்ல. எவன் கேட்டான்? எங்களுக்கு ஒரு தாத்தா இருந்தார், பசும்பன் முத்துராமலிங்க தேவர்கள் ஒரு தாத்தா. அவர் பாலை விற்பது போல ஒரு நாள் தண்ணீரை விற்பார்கள்னாரு. முன்னாடி வந்திருந்த என்ன நினைச்சிருப்பா? ஏதோ பேசியிருக்காப்ல. புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல மனிதர்கள் வீடு கட்டி வாழ்வார்கள். விளை நிலங்களை எல்லாம் இவர்கள் வீட்டு மனைகளாக்கி விற்பார்கள் சொல்லும் போது ஏதோ நினைச்சிருப்பா. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் நடக்குது. காரணம் கால ஞானம். கால ஞானம் இதுதான் நடக்கும். அதுபோல கணித்தவன் பாரதி. மாநிலம் பிரிக்கப்படல, மாநில தாயை வணங்குதும் என்பான். தமிழ்நாடுன்னு பேர் வைக்கல, பாடிட்டான். செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்பத்தேன் வாயுது காதினிலேங்கிறான். இங்க ஒருத்தர் ஐயா பெரியார் அவர்கள் செந்தமிழ் நாடு என்னும் போதிலே வெங்காயம் வாயுது காதினிலே அப்படின்னு. வெங்காய வியாபாரிகளுக்கு வேற என்ன வாங்கி? மளிகை மண்டியில வெங்காயம் வித்தவங்களுக்கு வேற என்ன வாங்கி? சகிக்கல, பொறுக்கல. எங்கள் தந்தையர் நாடென்னும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலங்கிறான். ஒரு திமிர், ஒரு ஆற்றல் அப்படி ஏறுறாங்கிறான். இது என் நாடடா, என் அப்பன் நாடடா என்று சொல்லும் போது ஒரு திமிர் ஏறுதுங்கிறான். கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுங்கிறான். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு. பாடிட்டே இருக்கான் பாருங்க. தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு. நாங்க தான் தமிழ்நாடுன்னு பேர் வச்சோம். யாரு? எங்க பாட்டன் பாடினதுக்கு முன்னாடி வச்சா பின்னாடி வச்சா? அவன் போனதுக்கு பிறகு திராவிட நாடு. வெள்ளக்காரர் இருக்கும்போது காட்டிருந்தா கூட போய் தொலைன்னு சொல்லியிருப்பான். அடிமை இந்தியாவில் விடுதலை பெற்ற இந்தியாவில் அவன் தரமாட்டான், கிடைக்காதுன்னு தெரிஞ்சே பேசுறது. அடைந்தால் திராவிட நாடு, அடையாவிட்டால் சுடுகாடு. அடையில எவன் போனா சுடுகாட்டுக்கு? எங்களைத்தான் அனுப்பிட்ட. இவங்க திட்டங்களை பாருங்க. நெய்தல் மீட்பு இயக்கம், கடற்கரை பாதுகாப்புக்கு, நீண்ட கடற்கரை பாதுகாப்புக்கு நெய்தல் மீட்பு இயக்கம். நல்லா கவனிச்சுக்கணும். உங்களுக்கு கூட சரியா சேர்ந்திருக்காது அந்த இது. நெய்தல் மீட்பு இயக்கம்னா, மீட்பு இயக்கம்னா யார்கிட்ட அடமானம் இருக்கு? மீட்புனா இதை மீட்கணுங்க, நகை 5 பவுன் அடமானம் வச்சுட்டேங்க, அதை மீட்கணுங்க அப்படின்னா என்ன அடமானம் இருக்கு? இந்த கடற்கரை யாரிடத்தில் அவமானம் இருக்கு? அடமானம் இருக்கு. மீட்பு இயக்கம். நாம சொல்றது நெய்தல் படை. என் மீனவ சொந்தங்களில் வாழ்வு பாதுகாப்புக்கு, வாழ்வாதார பாதுகாப்புக்கு படை கட்டுங்கிறோம்.
அதை விமர்சித்த இவர்கள் மீட்பு இயக்கம், அந்த இயக்கத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம், வரவேற்கிறோம். ஏன் கடற்கரை மீட்பை இவர்களிடமிருந்து நாம் செய்ய வேண்டும், அதற்கு அந்த கல்லறைகளை அப்புறப்படுத்த வேண்டும். எப்படி கடற்கரை மீட்பு இயக்கத்துக்காரர்கள் கல்லறை கட்டி படுத்திருக்காங்க. ஐயோ ஐயோ, இந்த திராவிடங்க இருக்காங்க பாருங்க. இப்ப பாருங்க, இப்ப இந்த சண்டாளன்னு பாட்டை விட இப்ப பரபரப்பா இருப்பாங்க. அவ பாரதிய பேசுறாப்படியா, பாரதிய பேசுறாப்படியா. இது பாருங்க, ஒரு பக்கம் பெரியார் அவர்கள், ஐயா பெரியார் அவர்களே வச்சுக்கிறோம். பெரியார்னு நம்ம சொல்ல கோச்சுப்பாங்க. ஈவேரான்னு சொல்லிருங்களேன். எப்படி நீங்கள் பெற சொல்லலாம்? எப்படி எப்படின்னா, எங்கள் தலைவரை நீங்க எப்படி சொல்லுவீங்க? டெல் மீ. எங்கள் தலைவரை எப்படி சொல்லுவீங்க? மேதகு பிரபாகரன் என்று சொல்லுவீங்களா? எங்களை போல தேசிய தலைவர் பிரபாகரன், அது வேண்டாம். தலைவர் பிரபாகரன் என்றால் சொல்லுவீங்களா? பிரபாகரன் தானே சொல்லுவீங்க, அப்படித்தானே சொல்லுவீங்க, அப்படித்தானே சொல்லுவீங்க. அப்ப எங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆனாலும் நாங்க சொல்றோம், ஐயா பெரியார் அவர்கள் தமிழை சனியன், தமிழை சனியன், தமிழை சனியன் என்று சொல்லிக் கொண்டிருந்த காலத்தில் அவர் சொல்றதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடியே என்ன சொல்றான் பாருங்க. தமிழை சனியன் என்று ஒருத்தர் சொல்றார். இவர் யாரு? தமிழர்களுக்கு தந்தை. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம். இவன் இவன் யாரு? பாப்பான். இவன் யாரு? பாப்பான். இவர் யாரு? தந்தை. தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி அப்படின்னா அந்த மொழியை பேசுகிற கூட்டம் காட்டுமிராண்டி. தமிழனை காட்டுமிராண்டி என்று சொல்லி, அவன் தாய்மொழியை காட்டுமிராண்டி மொழி என்று சொல்லி, தமிழை சனியன் என்று சொல்லிவிட்டு உலகத்துல ஒரே ஒரு இனத்துல தான்டா தலைவன் தந்தை என்று வாழ முடியும். அது மானங்கட்ட ஈனங்கட்ட இந்த இனக்கூட்டத்தில் தான்டா இருக்க முடியும். தெலுங்கை சனியன், மலையாளத்தை காட்டுமிராண்டி மொழி, கன்னடத்தை காட்டுமிராண்டி மொழி, எப்படி யாராவது சொல்ல முடியும் மேடம்? சொல்லு. உன் தாயை என் தாயை விபச்சாரி என்று சொன்ன ஒருவர் நமக்கு அப்பனாக தந்தையாக இருக்க முடியும் என்றால் மானங்கட்ட சமூகத்துக்கு மட்டும்தான் இருக்க முடியும். ஒருத்தன் இனிது என்கிறான், ஒருத்தர் சனியன் என்கிறார். யாரு யாரு உனக்கானவன் என்று பாரு, எவன் தமிழன் என்று பாரு. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம். பாமரராய் விலங்குகளாய் உலகமெல்லாம் இகழ்ச்சி சொல்ல பான்மை கட்டு நாமமது தமிழர் என்று கொண்டு வாழ்ந்திடுதல் நன்றோ சொல்லி தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும்ங்கிறான். ஏன் சொல்றான்? ஏன் சொல்றான்? இந்த நிமிஷம் வரை தமிழ் சாதியின் அறிவும் கீர்த்தியும் உலகம் எல்லாம் சென்று பரவவில்லை, உலகமெல்லாம் சென்று சேரவில்லை. இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த நேரம் வரைக்கும், இந்த போன நிமிஷம் வரைக்கும் என்ன சொல்றான் பாருங்க. தமிழின் அறிவொளி மங்கி இருப்பதை நான் அறிவேன். தமிழின் அறிவொளி இந்த நிமிஷம் வரை மங்கி இருப்பதை நான் அறிவேன். போன நிமிஷம் போய் தொலையட்டும், இந்த நிமிஷம் சத்தியம் இல்லை, அதுவும் போகட்டும். நாளை வரும் நிமிடம் சத்தியம். என்ன சத்தியம் சொல்றான்? நான் இருக்கிற வரை தமிழை உலகமெங்கும் பரம்பரை செய்வேன், இல்லை என்றால் என் பெயரை மாற்றி வையுங்கள் என்று 1916 ஏப்ரல் 3 சுதேசிமித்திரன் பத்திரிகை எழுதியிருக்கான். இந்த பெயர் கம்பரா எப்படி சொல்றான்? உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். பரவ செய்தான் பாரதி. இப்ப நாம் என்ன செய்யணும்? உலகமெல்லாம் பாட்டன் பாரதியின் புகழ் பரவ செய்யணும். அதான்டா அவனுக்கு நாம செய்யறது.
என்றும் மக்களின் பார்வையில் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.